மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர். மக்கள் ஒன்று கூடியமையால் பதற்ற நிலை. தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு நகையை மீட்கப் போனவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தமிழர் பகுதியில் சம்பவம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயிர் துறப்பேன், கதரும் யாழ் நபர். நடந்தது என்ன? இந்தியாவில் முதல் தடவையாக HMPV தொற்று உறுதி. அச்சத்தில் உலக நாடுகள். படுதோல்விக்கான சாத்தியம். பதவி விலக தயாராகும் ட்ரூடோ. தொடர்பென விரிவான செய்திகள். கண்டி வத்தேகம பிரதேசத்தில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. வத்தேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அட்டலகொட பகுதியில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் வத்தேகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் ஆவார். குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வத்தேகம பொதுச்சந்தையில் மீன் வியாபாரியான இவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டுக்கு முன்னால் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மலச்சாலையில் இருந்து அவரது சடலம் வத்தேகம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வத்தேகம நகரில் பதற்றமான சூழல் நிலவியது. தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் தாம் அடகு வைத்த தங்க ஆபரணங்களை மீட்பதற்காக சென்ற நபரை நிறுவன ஊழியர் ஒருவர் தகாத வார்த்தைகளை பிரயோகித்ததோடு அவரை தாக்குவதற்கு முற்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவரால் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 19 லட்சம் ரூபாவுக்கு நபரொருவர் தங்க ஆபரணங்களை அடகு வைத்திருந்தார். இதனையடுத்து அவர் அடகு வைக்கப்பட்ட தனது நகைகளை மீட்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் பணத்துடன் அந்நிறுவனத்திற்கு சென்றுள்ளார். அவ்வேளை செலுத்த வேண்டிய வட்டி மற்றும் முதல் பணத்தொகை தொடர்பில் கணக்கு பார்த்த போது செலுத்த வேண்டிய மொத்த தொகை 20 லட்சம் ரூபாய் என நிறுவனத்தினர் கூறியுள்ளனர். அதற்கு அந்த நபர் தான் 20 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்துள்ளதாக கூறி நகைகளை தருமாறு கேட்க, இப்போது உங்களது நகைகளை தர முடியாது, ஏன் அவசரமாக மீட்கப் போகின்றீர்கள், இன்னும் 2 நாட்களுக்கு இருக்கட்டும், திங்கட்கிழமை தருகின்றோம் என கூறியுள்ளனர். அதற்கு நகை அடகு வைத்த நபர் தனக்கு அவசரமாக நகைகள் தேவை என கூறி நகைகளை கேட்டபோது நிறுவனத்தினர் நகைகளை கொடுக்க மறுத்துள்ளனர். அதனை அடுத்து 1 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் நிறுவனத்துக்கு சென்ற நபர் தான் அடகு வைத்த ஆபரணங்களை கேட்டுள்ளார். அப்போது அங்கு கடமை புரியும் உத்தியோகஸ்தர் ஒருவர் நகைகளை பெறச் சென்ற நபரை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு தாக்கவும் முற்பட்டுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த நிதி நிறுவனத்தில் கடமையாற்றும் குறித்த உத்தியோகஸ்தர்கள் தன்னிடம் மாத்திரமன்றி இன்னும் பலரிடம் இதே போன்று அத்துமீறி நடந்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். மேலும் வாடிக்கையாளர்களின் தங்க நகைகளை இன்னும் சில நாட்கள் நிறுவனத்தில் வைத்திருந்தால் செலுத்த வேண்டிய வட்டி பணத்தொகை அதிகரிக்கும் என்ற நோக்கத்திலேயே நிறுவனத்தினர் நகைகளை திருப்பிக் கொடுக்க மறுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் உணவு வாங்க வந்த கூலி தொழிலாளி ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கிய நிலையில் இளைஞர் குழு அவரை கட்டி வைத்து தாக்கியிருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவிக்கையில், உரும்பிராய் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு சென்ற நிலையில் தங்க நகை போன்ற ஆபரணம் கீழே விழுந்து கிடப்பதை அவதானித்தேன். அதனையடுத்து அந்த வெதுப்பகத்தில் ஒப்படைத்ததுடன் அதனை உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என கடந்த 24ஆம் தேதி வழங்கினேன். இதனையடுத்து 2 நாட்கள் கடந்த நிலையில் குறித்த வீதியில் செல்லும் போது குறித்த வெதுப்பகத்திற்கு சென்று நான் வழங்கிய ஆபரணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தீர்களா என கேட்டபோது அவர்கள் இன்னும் ஒப்படைக்கவில்லை என கூறினர். மீண்டும் 2 நாட்கள் கழித்து
குறித்த வெதுப்பகத்திற்கு சென்று அது தொடர்பில் கேட்ட நிலையில் ஒப்படைக்கவில்லை என பதில் வழங்கினர். இந்நிலையில் குறித்த பொருளை தாருங்கள், ஏதாவது சிறுவர் இல்லத்திற்கு அதை வழங்கி வைப்போம் என கேட்டேன். இதன் போது வெதுப்பகத்தில் நின்ற இருவர் என் கழுத்தை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாறுமாறாக தாக்கினர். எனது கதறலை கேட்டு வீதியால் சென்ற சிலர் என் தரப்பு நியாயத்தை கேட்டு என்னை மீட்டனர். சம்பவத்தில் முகத்திலும் உடலிலும் அடிக்காயங்களுக்கு உள்ளாகிய நான் கோப்பாய் போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவித்துவிட்டு வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் வண்டியில் சென்று விட்டேன். வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பிய பின் கோப்பாய் போலீஸ் நிலையம் சென்றேன். என்னை தாக்கியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை. இந்நிலையில் போலீஸ் நிலையம் வந்த சட்டத்தரணி ஒருவர் சமாதானமாக செல்லுங்கள் என கூறியதாக தெரிவித்த அவர், எனக்கு நியாயம் வேண்டும், என்னை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உயிர் மாய்ப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். சீனாவில் பரவி வரும் HMPV தொற்று தற்போது முதன்முறையாக இந்தியாவில் இருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவில் கடந்த 2019 ஆண்டு இறுதியில் உருவான கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது. ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ் என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் போது பெங்களூரைச் சேர்ந்த 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தைக்கு HMPV தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவர்களது குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல உயிர்களை காவு கொண்ட கோவிட் தொற்றை போன்றே இந்த வைரஸால் காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மேலும் சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளதோடு இதில் சிறுவர்கள் பலர் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக உலக நாடுகள் பலவும் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இறுதியான தீர்மானத்தை அவர் இன்னும் எடுக்கவில்லை என்றாலும் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளன. எனினும் ட்ரூடோ எப்போது தனது பதவியிலிருந்து விலகுவார் என்பது குறித்து இதுவரை தகவல் வெளிவரவில்லை. எவ்வாறாயினும் எதிர்வரும் புதன்கிழமை லிபரல் கட்சியின் கூட்டத்தில் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் தற்போது ஆட்சியில் உள்ள லிபரல் கட்சியின் தலைவர் ட்ரூடோ தொடர்ச்சியாக 9 வருடங்கள் பிரதமர் பதவியை வகித்து வருகின்றார். எதிர்வரும் தேர்தலில் லிபரல் கட்சி பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியிடம் படுதோல்வி அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் ட்ரூடோ பதவி விலகல் குறித்து கவனம் செலுத்தியுள்ளார்.